ஒரு டான் தொலைக்காட்சியில் இருக்கின்ற மூத்த ஊடகவியலாளராக பணியாற்றிய குஹராஜ் அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 7 வருடங்கள், இந்த ஆடி மாதத்தோடு 21ஆம் தேதியோடு 7 வருடங்கள் இதுவரை அவர் எங்கே என்பது தெரியாது. இவ்வாறு தாக்கப்படுகின்ற, பயமுறுத்தப்படுகின்ற, அச்சுறுத்தப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு நேர்மையான முறையிலே இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா என்பதை இந்த உயர்ந்த சபையிலே நான் கேட்க விரும்புகின்றேன். அடிக்கடி கடத்தல்கள், கைது செய்தல்கள் அல்லது வாழ்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது. ஊடகவியலாளர் பரதன் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுக்கும் அந்த இடத்திலேயே இராணுவ புலனாய்வு துறையினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும்? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. யாழ்ப்பாண மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் முன்னாள் போராளியுமான திரு தம்பித்துரை பிரதீபன் அவர்களது வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடந்த 2024 6/12 புதன்கிழமை நள்ளிரவு அச்சுவேலியில் உள்ள அவரது வீட்டிற்கு அடாவடியாக உள்நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் நுழைவாயில் கதவு ஜன்னல்களை ஆயுதங்களால் தாக்கி சேதம் ஏற்படுத்தியதோடு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் தீக்கிரையாக்கியுள்ளனர். இதனால் 10 லட்சம் ரூபாவுக்கு மேல் பொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளரான தம்பித்துரை பிரதீபனின் ஊடகப் பணிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலேயே இந்த வன்முறை சம்பவம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது. 4 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகளில் கூறப்படுகின்ற போதும் இன்று வரை இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கூட கைது செய்யப்படவில்லை. இது தவிர யாழ்ப்பாண மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மூதாளர்களான பிரபல வர்த்தகர்கள் காரணங்களற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்களும் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. பிரதீபன் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர்களில் ஒருவர். பல்வேறுபட்ட இடங்களிலே தன்னுடைய செய்தி சேகரிப்பை சிறப்பாக ஆற்றுகின்றவர். அவருடைய அந்த செய்தி சேகரிப்பின் மீது பொறாமை கொண்ட படைத்துறை சார்ந்தவர்கள்தான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய அனுமானத்தின் பிரகாரம் நான் அவருடைய வீட்டுக்கு, தம்பித்துரை பிரதீபன் அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்ததன் அடிப்படையில் அவருடைய வீட்டை கேற்றால் பாய்ந்து அவருடைய கேற்றை வாள்களால் வெட்டி கொத்தி அவருடைய வீட்டின் பொருட்களை சேதப்படுத்தி கொளுத்திய அந்த நபர்கள் 5 பேர் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களோடு வந்திருக்கிறார்கள். நள்ளிரவு வேளை யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே இவ்வாறு வருகின்றார்கள் என்றால் இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும்? இலங்கையிலே அதிகூடிய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்களும் வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும் அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் எங்களால் மிக துல்லியமாக உணர முடிகிறது. தம்பித்துரை பிரதீபன் அவர்களுடைய வீட்டு தாக்குதலுக்கும் இராணுவத்தோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்களுடைய மறைகரங்கள் இருப்பது போலவே நான் என்னுடைய சந்தேகத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். காரணம், நான் நேரடியாக சென்று பார்த்ததன் அடிப்படையிலும் அண்மையிலே ஜனாதிபதி வசாவுலான் பலாலி யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வருகை தந்த பொழுது அங்கிருந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அங்கிருந்த மக்களுடைய இடங்களுக்காக அவர்கள் போராடி அழுது கொண்டு நின்ற பொழுது அந்த செய்திகளை மூத்த ஊடகவியலாளர்களான சுதந்திர ஊடகவியலாளரான தம்பித்துரை பிரதீபன் அவர்களும் சக்தி ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரான பரதன் அவர்களும் செய்திகளை சேகரித்திருந்தார்கள். ஆகவே இந்த நியூஸ் பஸ் சக்தியினுடைய ஊடகவியலாளர் பரதன் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுக்கும் அந்த இடத்திலேயே இராணுவ புலனாய்வு துறையினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அச்சுறுத்தலுடைய தொடர்ச்சி அவருடைய பிரதீபனுடைய வீடு அடித்து நொறுக்கப்படுவதற்கும் தாக்கப்படுவதற்கும் எரிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக இருக்கிறது. இன்று நடந்து இந்த நாட்கள் கடந்தும் கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு துர்ப்பாக்கியத்தை இந்த நாட்டிலே எவ்வாறு சொல்வது? கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்திருக்கிறது. 12ஆம் தேதி நடைபெற்றது, இன்று 18ஆம் தேதி. இன்று நள்ளிரவு வந்தால் 6 நாட்கள். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதிக்கு அவதூறாக ஒரு வசனம் போட்டால் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த அதிகாரிகள் மீது அல்லது படைத்துணையினர் மீது ஏதாவது ஒரு டிக்டாக்கை கூட ஒரு இளைஞன் போட்டால் விடுவதற்குள் 24 மணித்தியாலத்துக்குள் அவன் கைது செய்யப்படுகிறான் அல்லது அவனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது.
ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவருடைய வீட்டிலே நடந்த சம்பவங்களுக்கு இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. 6 நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம் போலீஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதற்கு நீதி கிடைக்குமா? இவ்வாறு தாக்கப்படுகின்ற, பயமுறுத்தப்படுகின்ற, அச்சுறுத்தப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு நேர்மையான முறையிலே இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா என்பதை இந்த உயர்ந்த சபையிலே நான் கேட்க விரும்புகின்றேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், மூதாளர்கள், பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமல் போகின்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 7 வருடங்களாக நடைபெறுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக ஏற்படும் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்று, சடையாளி சிவன் கோயிலடி காரைநகர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட வதிவிடமாகவும் கொண்ட பிரபல வர்த்தகரான திரு வேலுப்பிள்ளை நடராசா வயது 63 என்பவர் கடந்த 2017/7/21 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இவரது மகனான திரு நடராஜா கோராஜ் அவர்கள் யாழ்ப்பாண மண்ணில் இருந்து செயல்படும் சர்வதேச வலை அமைப்புடன் கூடிய பிரபல ஊடக நிறுவனமான டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊடகவியலாளராக கடமையாற்றும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு, பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமான விளம்பரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டும் 7 வருடங்களாகியும் எந்த முடிவுகளும் கிட்டவில்லை. ஒரு டான் தொலைக்காட்சியில் இருக்கின்ற மூத்த ஊடகவியலாளராக பணியாற்றிய குகராஜ் அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 7 வருடங்கள், இந்த ஆடி மாதத்தோடு 21ஆம் தேதியோடு 7 வருடங்கள், இதுவரை அவர் எங்கே என்பது தெரியாது. யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு மடத்துவெளியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்து இலங்கை அரசால் தேசமானிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டவரும் சமாதான நீதிவானும் பொங்குடிதீவு மக்களால் அதிகம் அறியப்பட்டவருமான திரு வைத்திலிங்கம் கனகலிங்கம் வயது 82 அவர்கள் கடந்த 2024/5/12 மதிய வேளை பொங்குடிதீவு மடத்து வழியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார். புரிதொருவரது உதவியற்று நடந்து செல்லவோ வாகனங்களில் ஏறி செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமல் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக உள்ளது. குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வைத்திலிங்கம் கனகலிங்கம் அவர்கள் கொழும்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் பகுதிகளிலே மிக பிரபல வர்த்தகராக இருந்தவர். இலங்கை அரசு அவருக்கு தேசமானிய விருது வழங்கி இருக்கிறது. இவ்வாறான ஒருவர் பொங்குடிதீவு மடத்து வழியில் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கேற்றோடு தெருவோரமாக இருந்த பொழுது ஒரு மதிய வேளை திடீரென்று காணாமல் போயிருக்கிறார் என்றால், இந்த இவ்வளவு நாட்டிலே இவ்வளவு படைகள், போலீசார், முப்படைகள் இருந்தும் ஒருவருடைய காணாமல் போனமைக்கு இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. 1 மாதத்துக்கு மேலாக இருக்கிறது அவருடைய செய்தி. இன்று எத்தனையோ விளம்பரங்கள் போட்டிருக்கிறார்கள், சிங்கள பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள், அதனை விட ஊடகங்களில் போலீஸ் முறைப்பாடு, மனித உரிமைகள் முறைப்பாடு, என்னென்ன இடங்களில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தனியான விசாரணைகளை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர். ஆனால் இதுவரை அவர் பற்றிய எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை. இந்த நாட்டில் இவை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இவ்வாறான தொடர்ந்தும் வயோதிபர்கள் காணாமல் போதல், இளைஞர்கள் கைது செய்யப்படுதல், விசாரணைக்கு அழைக்கப்படுதல், இங்கே ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல், இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம், இந்த நாட்டினுடைய சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நாட்டுக்கு உகந்ததா? இந்த நாட்டினுடைய நேர்மையான பாதைகளுக்கு இது சரியானதா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண மண்ணிலே இந்த 3 வயோதிபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது ஒருபுறமானது. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும். அவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை, அவை வெளியிலே வரவில்லை. அடிக்கடி கடத்தல்கள், கைது செய்தல்கள் அல்லது வாழ்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது, போலீசாருடைய அவர்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது. இந்த நாட்டிலே ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல், தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் இங்கே திணறிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது. இதனால் தான் நாங்கள் போலீஸ் அதிகாரம் ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படை
தனியான மொழி பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரித்தான அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் ஏன் போலீஸ் அதிகாரம் தேவை என்பதை நாங்கள் தெளிவாக கூறுவதற்கான காரணமே இவ்வாறான அடாவடிகள் இன்னொரு மொழி பேசுகின்ற இராணுவம் போலீசாருக்கூடாக பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பின்னாலே இராணுவ புலனாயும் இராணுவத்தினருடையதும் செயல்பாடுகள் மறைகரமாக இருக்கின்றன என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லி வைக்க பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.